ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. தாயுமானவர். பரசிவ வணக்கம். இரண்டாவது பாடல். பரம்பொருள் எது, ஜீவாத்மா எது, இவ்விரண்டுக்கும் உள்ள இணக்கம் யாது என்பதை விளக்குவதே மகா வாக்கியம். அத்தகைய மகா வாக்கிய விளக்கம் திருவருள் விலாச பரசிவ வணக்கம் என்னும் தலைப்பிலுள்ள 3 பாடல்களில் அமைந்திருக்கிறது. இரண்டாம் பாடலில் ஜீவ தத்துவம் விளக்கப்பெறுகிறது. ஜீவன் ஒருவனுக்கு ஊர் ஆனந்தம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கு சொந்த ஊர் ஏதேனும் ஒன்றை வைத்துக்கொண்டு மற்றவைகளை புறக்கணிக்கிறான். அப்படி அவன் சொந்தம் பாராட்டுவது ஒரு ஜென்மத்துக்குரிய ஊர் ஆகின்றது. உண்மையில் அவன் ஓர் ஊரான் அல்லன். அவனுக்கு ஊர் அனந்தம். அரசாங்கத்தில் உத்தியோகம் வசிக்கும் ஒருவன் ஓர் ஊரிலேயே சர்வ காலமும் உத்தியோகம் வகிப்பதில்லை. சில ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஊர் மாறி போகின்றான். அவனுடைய உத்தியோக காலம் முடிவுக்கு வந்தான பின், நீ எந்த ஊரில் உத்தியோகம் புரிந்தாய் என்று கேட்டால், உத்தியோகம் புரிந்த ஊர்கள் பல என்பான் அவன். ஒவ்வொரு ஜீவனும் அத்தகைய பாங்கில் இருக்கின்றான் என்பது அந்த ஜீவனுக்கு தெரியாது. இந்த மண்ணுலகம் மட்டும் ஜீவர்கள் வசிப்பதற்குரிய இடம் என்னும் மயக்கம் நமக்கு வந்துவிடலாகாது. இம்மண்ணுலகளை போன்று எண்ணிருந்த உலகங்கள் அகண்டாக்கார வெட்ட வெளியிலே மிதங்கி கொண்டு இருக்கின்றன. பிறவிதோறும் ஒரே மண்ணுலகுக்கு வந்தாலும் அம்மண்ணுலகில் ஒரே ஊரில் பிறப்பதில்லை. வெவ்வேறு உலகங்களிலே வெவ்வேறு ஊர்களிலே ஜீவர்கள் சென்று பிறப்பெடுக்கின்றனர். ஒரு பிறவியிலேயே ஜீவனுக்கு சொந்தமாயிருக்கும் ஊர்கள் பல என்பது எண்ணி பார்த்தால் விளங்கும். தாயின் வயிற்றில் கர்ப்பாசயத்தில் இருக்கின்ற பொழுது குழவிக்கு கருவூர் சொந்தம். ஒரு ஜீவனுக்கு தாய் பறவையாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். தாயின் கருவூருக்குள் வசிக்கும் ஜீவன் அதை விட்டு வெளியில் வந்தான பிறகு அந்த ஜீவனுக்கு முட்டை சொந்த ஊர் ஆகின்றது. பறவையின் முட்டை ஒன்றை வெவ்வேறு ஊர்களுக்கு எடுத்து செல்லலாம். முட்டை ஒன்று இடமாறி எடுத்து செல்லப்படும் பொழுதெல்லாம் அம்முட்டையில் இருக்கும் ஜீவனுடைய ஊர் வெவ்வேறு ஆகின்றது. அதற்கடையில் தான் வசித்து வரும் முட்டை ஓட்டையே தன் சொந்த ஊர் என்று முட்டையினுள் உள்ள உயிர் நினைத்து கொள்ளுமாகில் அதில் குற்றம் ஒன்றும் இல்லை. குஞ்சாக அதன் ஜீவன் பொறிக்கும் பொழுது முட்டை என்னும் ஊரை உடைத்து தள்ளிவிட்டு வெளியில் வருகிறது. ஒரு நாளைக்கு முன்பு சொந்த ஊர் என்று ஒரு முட்டை ஓட்டை அது நினைத்து கொண்டிருந்தது. அந்த ஓட்டினுள் அக்குஞ்சு ஒரு வெளிச்சத்தையும் கண்டிலாது. காற்றையும் வெட்ட வெளியையும் அது கண்டிலது. தனக்கு உதவி புரியும் நண்பர்களையும் தனக்கு கேடு செய்யும் எதிரிகளையும் அது கண்டிலது. அடுத்த நாள் முட்டை ஓட்டை உடைத்து கொண்டு வெளியே வந்தான பிறகு அது வெளிச்சத்தை காண வல்லது ஆகிறது. சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அக்னியையும் அது கண்கூடாக காண்கிறது. சொந்த ஊர் என்பதை பற்றிய விசித்திரம்தான் என்ன? முட்டை ஓடு என்னும் சொந்த ஊரை தாண்டி மண்ணுலக வாழ்வு என்னும் சொந்த ஊருக்கு வந்த பிறகு வாழ்க்கை எவ்வளவு விரிவடைகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஜீவனுக்கு அமைகின்ற நண்பர்களும் பகைவர்களும் அந்த ஜீவனுடைய முன்னேற்றத்துக்கு காரணங்கள் ஆகின்றனர். முட்டை என்னும் சொந்த ஊரை விட்டு வெளியில் வரமாட்டேன் என்று குஞ்சு ஆகிய ஜீவன் அடைபட்டிருக்குமானால் அதன் முன்னேற்றத்துக்கு முகாமை இல்லாது போய்விடுகிறது. இக்கோட்பாடு எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ஆகவே ஒவ்வொரு ஜீவனுக்கும் சொந்தமாயுள்ள ஊர் அனந்தம் என்பதை எண்ணி பார்ப்பது அவசியமாகிறது. இருக்கும் இடத்தையும் காலத்தையும் செய்கின்ற வேலையையும் அனுசரித்து ஒரே ஜீவனுக்கு கணக்கற்ற பெயர்கள் அமைகின்றன. தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த ஜீவனுக்கு கரு என்பது பெயர். பிறந்தவுடன் அதற்கு சிசு என்பது பெயர். பின்பு ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என பெயர் பெறுகிறது. சிறுவன் சிறுமி என்று மேலும் அது மாறுகிறது. யுவன் யுவதி எனவும் அது வடிவெடுத்து விடுகிறது. கணவன் மனைவி தந்தை தாய் கிழவன் கிழவி இப்படையெல்லாம் நாளடைவில் பேர் மாறுகிறது. இன்ன ஊரான் இன்ன தேசத்தான் இன்ன மொழி பேசுபவன் இப்படியும் பேர் மாறுகிறது. ஊரை முன்னிட்டு ஜீவனுக்கு மாறிய பெயர்களில் சில பிரசித்தி பெற்று விடுகின்றன. வாத ஊரான் என்பது அத்தகையதொன்று. பேசும் மொழியை முன்னிட்டு சில ஜீவருக்கு பெயர் அமைகிறது. தமிழ் மறையவன் என்பது அத்தகையதொன்று. வண்டியில் ஊர்ந்து செல்லும் பொழுது ஒரு ஜீவனுக்கு பிரயாணி என்னும் பெயர் வருகிறது. ஜனத்தொகையில் எண்ணிக்கை எடுக்கும் பொழுது மானுடன் என்னும் பெயர் வருகிறது. கஷேத்திரத்துக்கு போகும் ஜீவன் ஒருவன் யாத்திரவாசி எனப்படுகிறான். தொழிலை முன்னிட்டு வர்த்தகன் என்றும் கிருஷிகன் என்றும் ஓதுபவன் என்றும் வேலையாள் என்றும் வெட்டியான் என்றும் பற்பல பெயர்கள் ஜீவனுக்கு வந்தமைகின்றன. வடிவத்தை முன்னிட்டு நெட்டையன் என்றும் கட்டையன் என்றும் குட்டையன் என்றும் மனிதன் அழைக்கப்படுகின்றான். விற்பனைக்கோ அல்லது வேறு காரியத்துக்கோ உடைத்திருக்கும் பொருள்களை முன்னிட்டு மனிதன் விறகு என்றும் கூடை என்றும்
மூட்டை என்றும் அழைக்கப்படுகிறான். இங்ஙனம் ஜீவர்கள் பெற்ற பேர் அனந்தம். தன்னந்தனியர்களாக ஜீவர்கள் உலகில் வந்திருந்து யாருடனும் இணக்கம் கொள்ளாது இவ்வுலகத்தை விட்டு போய்விடுவதில்லை. ஒவ்வொரு ஜீவனையும் வெவ்வேறு தரப்பட்ட சுற்றம் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. கைக்குழந்தை ஒன்றினுக்கு தாதிமார் போன்றவர்கள் நெருங்கிய உறவினராக சூழ்ந்திருக்கின்றனர். ஓடி விளையாடும் குழந்தைக்கு மற்ற குழந்தைகள் உறவினர் ஆகி விடுகின்றனர். பள்ளிக்கு போகும் பொழுது உடன் படிப்பவர்கள் உறவு கொண்டாடுகின்றனர். மனம் பொருந்து கொள்ளும் போது உண்டாகும் உறவினர் ஒரு கூட்டத்தார் ஆகின்றனர். உத்தியோகம் வசிக்கின்ற பொழுது அதற்கேற்ற உறவினர் வந்தமைந்து விடுகின்றனர். கற்றவர்களுக்கிடையில் உண்டாகும் இணக்கம் ஒருவித உறவு. கயமை வடிவெடுத்திருப்பவர்களுக்கிடையில் அமையும் உறவு இன்னொரு விதமானது. சோம்பி திரிபவர்களுக்கிடையில் மற்றொரு வகை உறவு உண்டாகிறது. பணம் படைத்திருப்பவனை சூழ்ந்திருப்பவர் ஒரு சாரார், செந்நெறி சார்ந்திருப்பவரை மற்றொரு வித கூட்டம் உறவாடுகிறது. இங்ஙனம் உயிர்களுக்கு சுற்றும் உறவும் அனந்தம் என செப்புதல் வேண்டும். இனி ஜீவன் எடுக்கின்ற உடலமைப்போ எண்ணிக்கையில் அடங்காதது. புல் முதல் பிரம்மா பரியந்தம் உள்ள உயிர்கள் அனைத்தும் ஜீவர்கள் எனப்படுகின்றனர். ஸ்தாவரம் ஜங்கமம் ஆகிய அவர்கள் எடுத்திருக்கும் உடல் அனந்தம். நரர் தேவர் ஆகிய அனைவரும் இதில் அடங்கி விடுகின்றனர். இத்தனை வித உடல் அமைப்புகள் அவர்களுக்கு எப்படி உண்டாயிற்று என்னும் கேள்வி எழலாம். அவரவர் வினை பயனுக்கு ஏற்ப உடல்கள் மாறி அமைகின்றன. மரம் செடி கொடிகள் செய்யும் கர்மம் ஒரு விதமானது. அக்கர்மத்துக்கு தகுந்த உடல்கள் அவைகளுக்கு அமைகின்றன. புழு பூச்சிகள் செய்யும் வினை வேறு ஒரு விதமானது. அவ்வினைக்கு தகுந்த உடல் அமைப்பு அவைகளுக்கு ஏற்படுகின்றன. பறவைகளும் விலங்குகளும் தத்தம் பாங்குகளுக்கு ஏற்ப வினையாற்றுகின்றன. அதற்கு தகுந்த உடலமைப்பும் அவைகளுக்கு வந்து விடுகின்றன. நீர் வாழ்பவைகளுக்கும் அவைகளின் செயலுக்கு தகுந்த சரீரங்கள் அமைகின்றன. மக்களுக்கும் அதே கோட்பாடு உடன்பாடாகிறது. விதவிதமான காரியங்களை மக்கள் செய்து வருகிறார்கள். ஆகவே இத்தனை கோடி உயிர் வகைகள் செய்யும் வினை அனந்தம். உயிர் வகைகளை வினைகளில் தூண்டுதற்கான விசை வேறு ஏதாவது உண்டா என்னும் கேள்வி எழலாம். எந்திரங்களை வெவ்வேறு விசைகள் இயக்குவது போன்று உயிர் வகைகளை வினையிலே ஈடுபடுத்தும் விசை ஒன்று உண்டு. அதற்கு கருத்து அல்லது எண்ணம் என்று பெயர். கருத்து அலாதியாக மனிதனுடையது என்று எண்ணலாகாது. கருதும் தன்மை புல் முதல் பிரம்மா பரியந்தம் எல்லா உயிர்களுக்கும் உண்டு. தனது கருத்தை நிறைவேற்றிக் கொள்ளுதற்கு கல்லுக்கு அடியில் இருக்கும் விதை ஒன்று செடியாக முளைத்து நாலா பக்கமும் தொட்டுணர்ந்து ஏதேனும் ஒரு புறத்தில் கல்லுக்கு வெளியே வெளிச்சத்தையும் காற்றையும் பெற வெளி தோன்றி வருகிறது. அதன் அமைப்புக்கேற்ற கருத்து அதனிடத்தில் இருக்கிறது. ஊர்வன நடப்பன நீந்துவன பரப்பன ஆகிய உயிர்கள் அனைத்தும் அதன் கருத்துக்கு ஏற்ப வினையாற்றி வருகின்றன. மனிதன் நல்வினையாற்றுவது அதற்கேற்ற கருத்திற்கேற்ற கருத்தினால் தூண்டப்பட்டேயாம். சான்றோர்க்கிடையிலும் கருத்து ஒரே அச்சில் அமைவதில்லை. எத்தனை உயிர்களோ அத்தனை கருத்துக்கள் இருக்கின்றன என்று முடிவு கட்டலாம். ஆதலால் கருத்தோ அனந்தம் என்கிறார் தாயுமானவர். பேர் என்னும் சொல் பெரிய என பொருள்படுகிறது. சீர் என்னும் சொல் சிறப்பு என பொருள்படுகிறது. பெற்ற பேர் சீர் அனந்தம் என்பது இச்செய்யுளில் அமைந்த கோட்பாடு. ஜீவர்கள் பெறும் சிறப்புகளை அப்போதைக்கப்போது பெற்று அனுபவித்து இருக்கின்றனர் என்னும் அர்த்தம் இதில் அடங்கி இருக்கிறது. புல் ஒன்று கடவுள் வழிபாட்டுக்கு பயன்பட்ட பொழுது அது தன்னளவில் பெரிய சிறப்பை பெற்றது. கல் ஒன்று விக்கிரகத்தை இழைப்பதற்கு பயன்பட்ட பொழுது அதற்கேற்ற பெரிய சிறப்பை அது பெற்றது. கண்டு அதிசயத்தக்க அழகிய உருவங்களை சிற்றுயிர்களும் மீன் வகைகளும் பறவை வகைகளும் பெற்றிருப்பதை கண்கூடாக காண்கிறோம். அவைகளில் சில கிளப்பும் ஓசை இனிமையே வடிவெடுத்ததாகிறது. அத்தகைய சிறப்பும் அவ்வுயிர் வகைகளுக்கு உரியதாகிறது. ஆராயுங்கால் ஒவ்வொரு உயிரும் தன் போக்கில் இப்பிரபஞ்ச அமைப்பிலே பெரிய சிறப்பை பெற்றிருக்கிறது என்று உறுதி கூறலாம். இவ்வுயிர் வகைகளுள் மனிதனும் பெரும் சிறப்பை பெற வல்லவனாகின்றான். நடமாடும் தெய்வம் என்று அவனை போற்றுதற்குரிய பெரிய நிலையை தன் முயற்சியால் அவன் பெறக்கூடும். ஆகவே பெற்ற பேர் சீர் அனந்தம் என்னும் கோட்பாடு தாயுமானவர் உள்ளத்தினின்று ததும்பிக் கொண்டு வெளிவருகிறது. சொர்க்கம் எங்கே இருக்கிறது, நரகம் எங்கே இருக்கிறது என்னும் கேள்வி எல்லோருக்கிடையிலும் எழுகிறது. அது இம்மண்ணுலகை சார்ந்ததல்ல. சொர்க்கம் என்பது இதற்கு மேல் எங்கேயோ இருக்கிறது, நரகம் என்பது இதற்கு கீழ் வேறு எங்கேயோ இருக்கிறது என பலர் பொருள்படுத்துகின்றனர். அப்படி பொருள்படுத்துவது உண்மைக்கு ஒவ்வாது. இம்மண்ணுலகிலேயே சொர்க்க வாழ்வு வாழ்கின்றவர் இருக்கின்றனர். இம்மண்ணுலகிலேயே நரக வேதனை அடைகின்றவரும் இருக்கின்றனர்.
இன்பம் தரும் மனநிலை சொர்க்கம் எனப்படுகிறது, துன்பம் தரும் மனநிலை நரகம் எனப்படுகிறது. உண்மையில் சொர்க்கமும் நரகமும் அவரவர் மனநிலைக்கு ஏற்ப அவரவர் மனத்தகத்தே இருக்கிறது. சொர்க்க நிலையை சூழ்நிலையை சொர்க்கம் போன்று அமைத்து கொள்பவர் மேலோர், சூழ்நிலையை நரகம் போன்று அமைத்து கொள்பவர் கீழோர். தனக்குத்தானே சொர்க்கத்தையும் நரகத்தையும் சிருஷ்டித்துக் கொள்ளும் இயல்பு சிற்றுயிர் பேருயிராகிய எல்லா உயிர்களிடத்தும் இருக்கிறது. நாய் ஒன்று நல்ல எஜமானிடத்து வாழ்ந்து வரும் பொழுது தன் கடமையை செய்து வருவதற்கிடையில் சொர்க்கவாசம் போன்ற வாழ்வு பெறுகிறது. வீதியில் சுற்றித் திரியும் மற்றொரு நாய் தன் கடமையை செய்வதற்கிடையில் அது மக்களிடம் அடியுண்டு நரக வேதனை படுகிறது. மனிதன் ஒருவன் எங்கு சென்றாலும் தனக்கு உபத்திரவத்தை உண்டு பண்ணி கொள்கிறான். வேறு ஒருவன் கீழ் மக்களுக்கிடையில் வசிக்க நேரிடும் பொழுது அவர்களோடு நல்லிணக்கம் வைத்து இன்புற்று வாழ்கிறான். மனநிலைக்கு ஏற்ப மேன்மையும் கீழ்மையும் வந்தமைகின்றன. ஆதலால் சொர்க்கமும் நரகமும் அனந்தம் என்று இயம்பப்படுகிறது. ஒவ்வொரு உயிரும் தான் அடைந்துள்ள நிலையை விட உயர்ந்ததொரு நிலையை அடைய முயன்று வருகிறது. தான் அடைய வேண்டிய உயர் நிலையை தெய்வ வடிவம் என அந்த உயிர் உருவகப்படுத்துகிறது. ஆக மேல்நிலை எனும் லட்சியம் ஒன்று பாக்கி இல்லாது எல்லா ஜீவர்களுக்கும் உண்டு. தான் அடைய வேண்டிய மேல்நிலைக்கு விலங்கு ஒன்று தன் இயல்புக்கு ஏற்ப கற்பித்துக் கொள்கிறது. பறவை ஒன்று தன் பாங்குக்கு ஒப்ப அதை கற்பித்துக் கொள்கிறது. மனிதனும் தனது பரிபக்குவத்துக்கு ஒப்ப மேலாம் லட்சியம் ஒன்றை நிர்ணயிக்கின்றான். இங்ஙனம் உயிர்கள் நாடும் உயர்ந்த லட்சியமே நல்ல தெய்வம் என பெயர் பெறுகிறது. மனிதனால் கற்பிக்கப்படும் தெய்வ சொரூபங்கள் எண்ணிக்கையில் அடங்கா. அவரவர் மனப்பான்மைக்கு ஒப்ப தெய்வத்திடம் சிறப்பை காண்கின்றனர். கொடூர தன்மை நிறைந்த துஷ்ட தேவைகளை சிலர் வழிபடு தெய்வங்களாக ஏற்றுக்கொள்கின்றனர். அத்தகையவை எப்படி நல்ல தெய்வமாகும் என்னும் கேள்வி எழலாம். துஷ்ட தெய்வத்தை வணங்குபவன் பாமரன் ஒருவன் தான் வழிபடும் தெய்வமானது தனது போக்கிரித்தனத்தையும் பெயரை பண்படுத்துவதற்கு பொருட்டே கையாண்டு வருகிறது என்பான். உயிர்களை ஒழுங்குபடுத்துவதற்கென்றே பல தெய்வங்கள் பலவிதமான செயல்களை புரிகின்றன என்று மக்கள் கருதி வருகின்றனர். தெய்வத்தின் இடத்து துஷ்டத்தனம் போன்று தென்படுவது உண்மையில் துஷ்டத்தனம் அல்ல. மனிதனை மேலோனாக திருத்தி அமைப்பதற்கே தெய்வம் கண்டிப்பான நடவடிக்கை எடுத்துக்கொள்கிறது என்று மனிதன் நம்புகிறான். அப்படி நலன் தருபவைகளை வணங்குவதே மக்களின் இயல்பு. அதனால் தான் நற்தெய்வமும் அனந்தம் என்கிறார் தாயுமானவர். தெய்வ வழிபாடு பல்வேறு வடிவெடுக்கிறது. உணவை சமைப்பதில் மக்கள் எப்படி விதவிதமான முறைகளை கையாளுகின்றனரோ அங்ஙனம் கடவுள் வழிபாட்டிலும் கணக்கற்ற உபாயங்களை அவர்கள் கையாளுகின்றனர். குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு உபாயம் ஒரு சமயம் என பெயர் பெறுகிறது. இரண்டு சமயங்கள் முற்றும் ஒன்றோடு ஒன்று ஒத்து இருப்பதில்லை. முற்றிலும் ஒத்திருந்தால் அவைகளை இரண்டு சமயங்கள் எனலாகாது. வேறுபடும் இடத்தே ஒவ்வொரு சமயமும் தனி பெயர் பெறுகிறது. அப்படி மதங்களிடத்து பேதம் ஏராளமாய் இருப்பது பாராட்டத்தக்கது. மனப்பான்மைகள் எத்தனை எத்தனை விதங்களில் அமைந்திருக்கின்றன என்பதை வேறுபடும் சமயங்கள் விளக்குகின்றன. அவைகளை எல்லாம் நடுநிலை வகித்து ஆராய்கின்ற ஞானி வேதம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம் என்கின்றான். இவைகளின் உண்மையை கண்டறிகிறவர்கள் மதங்களுக்கிடையில் உயர்வு தாழ்வு பாராட்ட மாட்டார்கள். எல்லா உயிர்களும் விதவிதமான மதங்களை அனுஷ்டித்து தெய்வத்தை வழுத்தி வருகின்றன என்று உணர்வார்கள். அதனால் ஞான சித் சக்தியால் உணர்ந்து என்னும் கூற்று இக்காரணத்தை முன்னிட்டே தோன்றி இருக்கிறது. சமய அனுஷ்டானத்தில் படிப்படியாக மேல்நிலைக்கு போகின்ற சாதகர்கள் மதபேதத்தை முன்னிட்டு மனக்குழப்பம் கொள்ளார். மதபேதத்தை முன்னிட்டு மக்களுக்கிடையே மனக்கசப்பையும் உண்டு பண்ண மாட்டார்கள். அனுஷ்டிக்கும் சமயம் எதுவாயினும் அதன் மூலம் சாதகனுக்கு அருள்தாகம் உண்டாக வேண்டுமென்று எடுத்து ஓதுவார்கள். ஜீவர்கள் வெவ்வேறு பாங்குகளை பக்குவம் அடைந்து வருவதெல்லாம் கடைசியாக கடவுள் மீது பேரன்பு கொள்ளுதல் பொருட்டேயாம். கடவுள் மீது அன்பு கொண்டு அவரை அடைய வேண்டும் என்கின்ற நாட்டம் வரும் பொழுது ஜீவன் தலை சிறந்த ஜீவனாகி விடுகிறான். கடவுளை அடைய வேண்டும் என்று உணர்ந்து அவன் கண்ணீர் சிந்தும் பொழுது அவனுடைய பரிபாகம் மிக மேலானதாக ஆகிவிடுகிறது. அவன் சிந்துகின்ற கண்ணீரை இயற்கை பொழிகின்ற பெருமழையோடு ஒப்பிடலாம். மழை பெய்வதால் உயிர்கள் அனைத்தும் இன்பம் அடைகின்றன. மழையின் மூலம் அவைகளுக்கு புதிய உணவு வருகிறது. புதிய உணவு புத்துயிரை ஊட்டுகிறது. உயிர் வகைகள் உலகிலே நிலை பெற்றிருப்பதற்கு மழையை கண்கூடாக காணும் காரணமாகிறது. பெருமழை பெய்வது உலகத்தை உயிர்விப்பது போன்று அன்பர்களுடைய கண்களில் நின்று வடியும் அருள் நாட்ட கண்ணீர் ஆன்மாவுக்கு புத்துயிர் தருகிறது. அப்புத்துயிர் பரம்பொருள் எடுத்து வைக்கும் தொடர்பால் ஏற்படுகிறது. அதனால் உயிருக்கு ஆனந்தமும் அதிகரிக்கிறது. புற உலகிலே கார்மேகம் மழையாக வர்ஷிப்பது போன்று மனத்தகம் என்னும் வெளியிலே
இறைவனுடைய கருணை என்னும் முகில் இருந்து கொண்டு அருள் நாட்டம் என்னும் மழையை பொழிய செய்கிறது. அத்தகைய மழையின் மகிமை உலக விஷயங்களில் அழுந்தி கிடக்கும் ஜீவர்களுக்கு விளங்காது. அவர்களுடைய கருத்துக்கு அது அரிதிலும் அரிதாய் விடுகிறது. பரிபக்குவம் அடைந்த ஜீவனை கருணை என்னும் மேகத்தை மனத்தகுத்து காணவும் அது மழையாக பொழியும்படி அருள் தாகம் எடுத்து அதை வேண்டவும் செய்கிறான். அவனுடைய கண்களினின்று அப்பொழுது அது அருளாட்ட கண்ணீராக பெருகுகிறது. இக்கோட்பாட்டை காரணந்தங்கோடி வருஷித்தது என அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே என்று தாயுமானவர் இயம்புகின்றார். ஒருவன் உணவு உண்ணாது வாழ்ந்து வருகின்றான். நெடுநாள் அவனுடன் பழகியும் ஒரு நாளாவது அவன் உணவு உண்டது தென்படவில்லை. அப்படி இருந்தும் அவன் புஷ்டி நிறைந்த உடல் படைத்தவனாய் இருக்கிறான். உணவு உண்ணாது உடல் புஷ்டி படைத்திருப்பது சாத்தியமா என்னும் கேள்வி எழுகிறது. மறைமுகமாக ஏதேனும் ஒரு விதத்தில் இவன் உணவு உண்கின்றான் என்று தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானிப்பது யுக்திக்கு பொருத்தமானது. உடல் புஷ்டி உணவின் என்று வருவது போன்று உள்ளத்தின் கண் ஆனந்தம் மேலிடுகிறது. இந்த ஆனந்தத்துக்கு பிறப்பிடம் எது? ஆனந்தம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ஆனந்தத்தை அறியாத உயிர் இல்லை. ஆனந்தத்தை பெருக்க முயற்சி எடுத்துக்கொள்ளாத உயிர் இல்லை. ஆனந்தம் மேலும் மேலும் பெருக வேண்டும் என்ற உயிர்கள் அதை நாடி திரிகின்றன. இந்த ஆனந்தம் மற்ற உயிர்களுக்கு உலகப் பொருளை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் அருள் தாகம் கொண்டு கண்ணீர் சிந்துகின்ற உயிர்களுக்கு இந்த ஆனந்தம் உள்ளிருந்தே ஊற்றெடுக்கின்றது. அது கருத்துக்கு எட்டாத தூய ஆனந்தம். அந்த ஆனந்தம் வேறு, பரம்பொருள் வேறு அல்ல. தூய பேரானந்தமே பரம்பொருள். பரம்பொருளே கருத்துக்கு எட்டாத பேரானந்தம் ஆகிறது. கார்மேகம் சூழ்ந்து வந்து மழையாக பொழிவது போன்று இப்பேரானந்தம் மனத்தகுத்து மழை போன்று உருவெடுத்து மகிழ்வூட்டுகிறது. இக்கோட்பாட்டையே தாயுமானவர் கருது அறிய ஆனந்த மழை பொழியும் முகிலை என்கின்றார். நம் சொரூபத்துக்கு நாம் அந்நியராகி விட முடியாது. பாம்பின் மேல் சட்டை ஒரு தருணத்தில் பாம்புக்கு அந்நியமாய் விடுகின்றது. அப்படி அது அந்நிய பொருளான பிறகு அது பாம்பின் சொரூபமாகாது. அனந்த சொரூபமாகிய கடவுள் என்றைக்கும் நமக்கு அந்நியமாவதில்லை. ஜீவன் பரிபாகமடைந்து வருமளவு அப்பேரானந்த பொருளை தனக்கு மூலப்பொருள் என்பதை உணர்கிறான். தான் வேறு, ஆனந்தம் வேறு அல்ல. ஆதலால் அந்த ஆனந்தத்தை நாம் கடவுள் என்று அழைப்பது பொருந்தும். உஷ்ணம் என்னும் சக்தி வெவ்வேறு பொருள்கள் மூலம் தன்னை விளக்க முடியும். காற்றினுள் வியாபித்திருந்து வெப்பம் தன்னை விளக்குகிறது. நீரினுள் பரவியிருந்து தான் இருப்பதை விளக்குகிறது. நிலத்தினுள் பாய்ந்தும் உஷ்ணமானது தன்னை காட்டிக் கொள்கிறது. சுடுமணலில் நடக்கும் பொழுது நமக்கு உண்டாகும் அனுபவமே அதற்கு சான்று ஆகும். ஆனால் பஞ்சபூத்தங்களுள் அக்னி என்னும் பூத்தம் உஷ்ணஸ்வரூபமானது. உஷ்ணத்துக்கு புறம்பாக அக்னி இல்லை. அக்னிக்கு புறம்பாக உஷ்ணம் இல்லை. தனது யதார்த்த நிலையே அக்னி என அழைக்கப்படுகிறது. துரியம் என்பது அத்தகையது. உயிர் வாழ்க்கையை பற்றிய உணர்வு பல கோடி ஜீவர்களிடத்து பல கோடி வடிவங்களில் தன்னை விளக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வடிவங்களிலெல்லாம் கட்டுப்படாது முற்றிலும் தன்மாயமாய் இருக்கின்ற பேர் உணர்வுக்கு துரியம் என்று பெயர். பரிபாகம் அடைந்து வரும் ஜீவன் அத்தகைய பேருணர்வு வடிவை எடுத்து விடுகிறான். ஆகவே அந்நிலை துரிய வடிவு என பெயர் பெறுகிறது. இத்தகைய தூய உணர்வு அறிந்து கொள்வதற்கு மிக எளியது. உஷ்ணத்தை நாம் உணர்வது போன்று உணர்வு மயமான நாம் உணர்வை அறிந்து கொள்ளுதலில் கஷ்டம் யாது உள்ளது. ஆயினும் அதை அறிந்து கொள்ள இயலாது. நாம் மயங்கி திரிவதுதான் விந்தைக்குரிய விஷயம் ஆகிறது. நமக்கு இயல்பாயுள்ள இந்த எளிய நிலையை வெவ்வேறு விதங்களில் விளக்க வேதங்கள் முயன்று வருகின்றன. உணர்வு என்றும், வடிவு என்றும், பேரறிவு என்றும், பிரக்ஞை என்றும், பிராக்ஞானம் என்றும், சிற்பொருள் என்றும், சேத்தன பொருள் என்றும், சுத்த சைத்தன்யம் என்றும் இதற்கு கணக்கற்ற பெயர்களை வேதங்கள் வைத்துள்ளன. அத்தனை வித பெயரிட்டு அழைத்தும் அது ஜீவனுக்கு மறைப்பொருளாய் கிடைக்கின்றது. மறைந்து கிடக்கின்ற பொருள்களை விளக்குகின்ற நூலுக்கே மறை என்னும் பெயர் வந்தது. எத்தனை எத்தனை விதங்களிலோ இந்த மறைப்பொருளை வெளிப்படை பொருளாக்க நூல்கள் முயன்று வருகின்றன. வேதங்கள் சொல்லுகின்ற அத்தகைய முயற்சிகளை பேர் அனந்தம், பேசி மறை அனந்தம், சொல்லும் பொருள் என தாயுமானவர் பகர்ந்துள்ளார். இப்படி வேதங்களை எல்லாம் அதற்கு கணக்கற்ற பெயரிட்டிருப்பதால் அப்பொருளை உள்ளபடி சுட்டிக்காட்டி விட்டனவா என்னும் கேள்வி எழலாம். இல்லை, அத்தனை வித பெயர்கள் வைத்தும் அதை சுட்டிக்காட்ட வேதங்களுக்கு இயலாது போய்விட்டது. அதற்கு தகுந்த காரணமும் ஒன்று உண்டு. மேளம், தாளம், அருவி முதலிய சொற்களை சொல்லுகின்ற இடத்து அவைகள் ஒலிக்கின்ற ஓசையை குறித்து அச்சொற்களும் வந்து விடுகின்றன. இடி இடிக்கிறது என்று சொல்லும் பொழுது சப்தத்தையும் கேட்கின்றோம். அதற்குரிய கருத்தும் மனதில் பாய்கிறது. ஆகவே பிரபஞ்ச பொருள்கள் யாவும், பிரபஞ்ச நிகழ்ச்சிகள் யாவும் ஓசையும் ஓசையினுடைய புற தோற்றமாகவும் அமைந்திருக்கின்றன.
அவைகளை சொல்லில் விளக்குதல் எளிதாய் விடுகிறது. ஆனால் பேரறிவு பொருளாகிய துரியமோ ஓசை யாவையும் கடந்தது. அதனிடத்திலிருந்து ஒரு விதமான ஒளியும் தோன்றுவதில்லை. பெரிய மௌனத்தின் வைப்பு என்றுதான் அதை இயம்ப வேண்டும். ஊமையன் கண்ட கனவை அவன் எங்ஙனம் சொல்லால் விளக்க முடியாதோ அங்ஙனம் இந்த துரிய நிலையை சொல்லால் விளக்க முயலுதல் பொருளற்ற முயற்சியாய் விடுகின்றது. பெரிய மௌனத்தின் வைப்பு என்பதற்கு மேல் அதை பற்றி பகர்தற்கு ஒன்றுமில்லை. பேச்சுக்கு எட்டாத நிலை அது. பேருணர்வு ஒன்றே ஆங்கு நிலைத்திருக்கின்றது. அதை பேரானந்தம் என்றும் பகரலாம். கிரணங்கள் போன்று அதன் தோற்றங்களாக வந்தவைகள் உயிர்கள் யாவும். சூரியனுக்கு அந்நியமாக கிரணங்கள் இருக்க முடியாது. சூரியன் மூலப்பொருள், அதனுடைய தோற்றங்கள் கிரணங்கள். ஞான ஆனந்தம் பெரிய மூலப்பொருள், அதன் தோற்றங்கள் ஜீவர்கள். தங்களுடைய மூலஸ்தானத்தை நினைத்து அந்த நினைவிலே நிலை பெற்றிருப்பதே நல்ல வழிபாடு ஆகும். இக்கருத்தையே பேசரும் அனந்த பதம் ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிகுவோம் என்கின்றார் தாயுமானவர். ஜீவர்கள் தமது அமைப்புக்கு மூல காரணமாய் இருப்பதை எண்ணி அந்த எண்ணத்தை நிலை பெற்றிருப்பது நல்ல வணக்கமாகிறது என்பது பொருள். இத்தனை கருத்துக்களையும் படம் பிடித்து காட்டும் பாடலாவது: ஊரணந்தம் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவனந்தம் வினையினால் உடலனந்தம் செய்யும் வினையனந்தம் கருத்தோ அனந்தம் பெற்ற பேர் சீரனந்தம் சொர்க்க நரகமும் அனந்தம் நற்செய்வமும் அனந்தம் பேதம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம். அதனால் ஞான சிற்சக்தி ஆளால் உணர்ந்து காரணம் தங்கோடி வருஷித்ததென அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்த மழை பொழியும் முகிலை நம் கடவுளை துரிய வடிவை பேரானந்தம் பேசி மறையனன் தன் சொலும் பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்த பத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிகுவோம். தொடரும் ஓம்.